சி ப்ரோக்ராமிங். நம்ம இந்த கிளாஸ்ல விண்டோஸ் எக்ஸ்பி கம்ப்யூட்டர்ல ஐடியை எப்படி லோட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஐடியை லோட் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி அதை எப்படி கம்பைல் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஒரு எக்ஸ்பி கம்ப்யூட்டர்ல லாகின் இருக்கோம். இந்த எக்ஸ்பி கம்ப்யூட்டர்ல ஐடி சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஐடிங்கிறது இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு பேர். இந்த சாஃப்ட்வேருக்கு உள்ளார எடிட்டரு, கம்பைலர், லிங்கர், டீபக்கிங் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கும். இந்த சாஃப்ட்வேரை நம்ம இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிருக்கோம். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் பார்க்குறோம். சாஃப்ட்வேருடைய பேரு கோடு பிளாக்ஸ். இதனுடைய சைஸ் வந்து 70 MB கிட்ட வருது. நீங்க கோடு பிளாக்ஸ் டாட் ஓஆர்ஜிங்கிற சைட்ல இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரீ டவுன்லோடு, அதாவது ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவோம். யார் வேணா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேரை கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கிளிக் பண்றோம். சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். அக்ரிமெண்ட்டை சைன் பண்றோம். டிஃபால்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இந்த சாஃப்ட்வேர் சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல கோடு பிளாக்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளார இன்ஸ்டால் ஆகுது. உங்க சி டிரைவ்ல இடம் இல்லைன்னா நீங்க ப்ரௌஸ் பண்ணி டி டிரைவ், இ டிரைவ் எதை வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சி டிரைவ்லயே செலக்ட் பண்றதுக்கு இன்ஸ்டால கிளிக் பண்றோம். இது இப்போ இன்ஸ்டலேஷன் ஆகுது. இன்ஸ்டலேஷன் ஆகி முடிஞ்சதும் இந்த கோடு பிளாக் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுமான்னு கேட்குது. நம்ம நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். ஃபினிஷ் கொடுத்துட்றோம். இப்போ ஸ்டார்ட்ல ஆல் ப்ரோக்ராம்ஸ்ல கோடு பிளாக்ஸ்னு உங்களுக்கு வந்திருக்கும். இதுல கோடு பிளாக்ஸ் ஓப்பன் பண்றீங்க. கோடு பிளாக்ஸ்ல ஜிஎன்யூ ஜிசிசி கம்பைலர் டிடெக்டட்னு வருது. இந்த கம்பைலர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த பேஜஸ் எல்லாம் நம்ம டிஃபால்ட்டை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நீங்க ஒரு புதுசா ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றதுனா ஃபைலை கிளிக் பண்றீங்க, நியூ எம்டி ஃபைலை செலக்ட் பண்றீங்க. இந்த எம்டி ஃபைலை முதல்ல நீங்க சேவ் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபைலு சேவ் ஃபைல்ல செலக்ட் பண்றீங்க. இந்த ஃபைலுக்கு நீங்க என்ன நேம் தரணுமோ அந்த நேமை கொடுத்துடலாம். நம்ம ஹலோ நேம் கொடுத்துட்றோம். உங்க எக்ஸ்டென்ஷன் டாட் சி கொடுத்து தான் ஆகணும். நீங்க எப்ப சில ப்ரோக்ராம் கிரியேட் பண்றா இருந்தாலும் டாட் சி கொடுத்துடணும். நம்ம இப்ப சில தான் ப்ரோக்ராம் பண்றோம். அதனால ஹலோ டாட் சின்னு நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமை இதுல என்டர் பண்ணலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஹலோ டாட் சின்னு ஆரம்பிக்கிறோம். நீங்க ஜென்ரலா சி புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹலோ டாட் சிங்கிற ப்ரோக்ராம் தான் முதல்ல இருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த சி ப்ரோக்ராமை கண்டுபிடிச்ச டென்னிஸ் ரிச்சி எழுதின சி ப்ரோக்ராமிங் புக்ல ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமா இருக்கும். சி ப்ரோக்ராம் கண்டுபிடிச்ச டென்னிஸ் ரிச்சிக்கு ஒரு மரியாதை காட்டக்கூடிய விதத்துல எல்லாரும் இந்த ப்ரோக்ராமை தான் முதல்ல கிரியேட் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நாம அந்த ட்ரெடிஷனை ஓவர் கம் பண்ண வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. அதனால நாமளும் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை கிரியேட் பண்றோம். ஆஷ் சிம்பிள். இந்த சிம்பிளை நம்பர் சைன்னு சொல்லுவோம், பவுண்ட் சைன்னு சொல்லுவோம். இதுல இன்க்ளூடு ஆங்கிள் பிராக்கெட்டை ஓப்பன் பண்றோம். இதுல stdio.h ஆங்கிள் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். stdio.hனா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல்னு அர்த்தம். இந்த ஃபைலை நம்ம ப்ரோக்ராம் கூட ஆட் பண்ண சொல்றோம். இது எதுக்காக ஆட் பண்ண சொல்றோங்கிறத பார்ப்போம். அடுத்தது மெயின், ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். சி ப்ரோக்ராம்ல நிச்சயமா மெயின்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபங்க்ஷன்னா நேமு 2 சைடும் பிராக்கெட் வரும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளார இருக்கிற ப்ரோக்ராமை தான் உங்களுக்கு ரன் பண்ணும். இந்த இடத்துல ஒரு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் நம்ம கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார தான் ப்ரோக்ராம் டைப் பண்ணுவோம். இந்த ஓப்பன் பிராக்கெட்டுக்கும் க்ளோஸ் பிராக்கெட்டுக்கும் இடையில் இருக்கிற ப்ரோக்ராமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணும். இந்த க்ளோஸ் பிராக்கெட் வந்ததும் கண்ட்ரோல் திரும்பி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு திரும்பி போயிடும். கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்றோம். இதுல printf ஓப்பன் பிராக்கெட் டபுள் கோட்ஸுக்கு உள்ளார ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணிக்கிறோம். ஸ்லாஷ் என்ன ஒரு செமிகாலன். நாம ஒரு சின்ன ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ப்ரோக்ராமை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு இந்த ஐக்கான்ல வந்தீங்கன்னா பில்ட் அண்ட் ரன் இருக்கும். அதாவது கம்பைல் பண்ணி ரன் பண்ண சொல்லணும். நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்றோம். ரன் பண்ணோம்னா மானிட்டர்ல ஹலோ வேர்ல்டுங்கிற வார்த்தை உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. இந்த வார்த்தையை நீங்க ஒரிஜினலா மானிட்டருக்கு அனுப்புறதா இருந்தா இந்த வார்த்தையை எப்படி மானிட்டருக்கு அனுப்பணும் அப்படின்னு நீங்க ப்ரோக்ராம் எழுதணும். சாதாரணமா நம்ம எப்பயுமே ரிசல்ட்டை மானிட்டருக்கு தான் அனுப்புவோம். ஒவ்வொரு தடவை ரிசல்ட்டை மானிட்டருக்கு அனுப்புறதுக்கும் மானிட்டருக்கு எப்படி அனுப்பணும்னு நம்மளால ப்ரோக்ராம் எழுத முடியாது. அந்த வேலையை குறைக்கிறதுக்காக சி லைப்ரரியில printfன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது மானிட்டருக்கு எப்படி அனுப்பணுங்கிறத அவங்களே எழுதி வச்சிருக்காங்க.
நாம ஒரு டேட்டாவை மானிட்டருக்கு அனுப்பணும்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த டேட்டாவை பாஸ் பண்ணிடுறோம். அப்ப இந்த டேட்டாவை சி லைப்ரரியில இருக்கிற printfங்கிற இந்த ஃபங்க்ஷன் மானிட்டருக்கு அனுப்பிடும். நாம ஃபங்க்ஷன்னா என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். அதுக்கு இன்னொரு ப்ரோக்ராமா நம்ம ஓபன் பண்ணிக்கிறோம். அந்த ப்ரோக்ராம் நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருக்கோம். ஓபன் ஃபங்க்ஷன் ஒன்னுங்கிற இந்த ப்ரோக்ராமை ஓபன் பண்றோம். ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா 2 வகையான ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்னு யூசர் கிரியேட் பண்ற ஃபங்க்ஷன், இன்னொன்னு லைப்ரரியில ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்ச ஃபங்க்ஷன். இது யூசர் கிரியேட் பண்ற ஃபங்க்ஷன். இதுதான் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன், அதாவது ஃபங்க்ஷனுடைய ப்ரோக்ராம். இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை நாம கால் பண்றோம். இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுறோம். இந்த ப்ரோக்ராமை ஒரு சிம்பிளா பார்த்துங்க. இதை ஃபுல்லா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இன்டிஜர்னா ஹோல் நம்பர், அதாவது டாட் வரக்கூடாது. இந்த 10, 5 எல்லாம் இன்டிஜர். நாம இன்டிஜரை ஸ்டோர் பண்றதுக்காக ஏ பி சின்னு சொல்லிட்டு 3 வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஏ வேரியபிள்ல 20 ஸ்டோர் பண்ணிட்டோம். பி வேரியபிள்ல 30 ஸ்டோர் பண்ணிருக்கோம். அப்ப ஏ குள்ளார பாத்தீங்கன்னா இப்ப 20 இருக்கும், பி குள்ளார உங்களுக்கு 30 இருக்கும். மல்டிப்ளை அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் கொடுத்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை நாம கால் பண்றோம், அதாவது கூப்பிடுறோம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏல இருக்கிற டேட்டாவும் பில இருக்கிற டேட்டாவும் அனுப்புறோம். ஏல என்ன டேட்டா இருக்கும்னா உங்களுக்கு 20 இருக்கும், பில 30ங்கிற டேட்டா இருக்கும். இந்த டேட்டாவை அந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறோம். இந்த ஃபங்க்ஷன்ல அந்த டேட்டா வந்துச்சுன்னா அந்த டேட்டாவை எக்ஸ்ல 20 ஸ்டோர் பண்ணிக்கும், ஒய்ல 30 ஸ்டோர் பண்ணிக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டிஜரை நம்ம கிரியேட் பண்றோம், அதாவது ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றோம். அந்த வேரியபிளுக்கு எக்ஸ்னு பேர் கொடுத்துருக்கோம், ஒரு வேரியபிளுக்கு ஒய்னு பேர் கொடுத்துருக்கோம். இப்ப எக்ஸ்ல 20 இருக்கும், ஒய்ல 30 இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுது. மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணுது. ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஆன்சரை திரும்பி அனுப்புது. இங்கிருந்து வர்ற ஆன்சரை நாம சில ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். அப்ப ஸ்டீல என்ன வேல்யூ இருக்கும்னா 20யும் 30யும் பெருக்கின வேல்யூ இருக்கும், அதாவது 600ங்கிற வேல்யூ இருக்கும். அடுத்த லைன்ல printf, அதாவது மானிட்டருக்கு டேட்டாவை அனுப்புறதுக்கு printf கால் பண்றோம். இது வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன். அந்த printfல சி னுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்ப இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் 600ன்னு வரும். இந்த இடத்துலயும் இந்த ஃபங்க்ஷனுடைய பேர் சொல்லியிருக்கோம். இது ஃபங்க்ஷனை கால் பண்றது, இது ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன், இது ஃபங்க்ஷனுடைய புரோட்டோடைப். ஃபங்க்ஷனுடைய புரோட்டோடைப்னா என்னன்னு அர்த்தம்னா, நீங்க உங்க ப்ரோக்ராம்ல ஏதாவது ஃபங்க்ஷன் எழுதியிருந்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய புரோட்டோடைப்பை மேல டைப் பண்ணும். இது எதுக்காக டைப் பண்றோம்னு பாருங்க. உங்க கம்பைலர் இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண போகுது. கம்பைல் பண்ணும்போது அந்த கம்பைலருக்கு என்ன தெரியணும்னா, நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குதாங்கிறது முதல்லயே கம்பைலர் தெரியணும். ஏன்னா கம்பைலர் மேல இருந்து தான் வரும். அப்ப மேல இருந்து வரும்போ இந்த லைனை கம்பைலர் முதல்ல படிச்சிரும். நீங்க கால் பண்ணும்போ அந்த ஃபங்க்ஷனை கரெக்டா கால் பண்றீங்களா அப்படிங்கறத நேமை செக் பண்ணுது. அடுத்தது அந்த ஃபங்க்ஷனுக்கு 2 இன்டிஜர், இன்டிஜர்னா ஹோல் நம்பர் நாம அனுப்பணும்னு இங்க எழுதியிருக்கோம். நீங்க 2 இன்டிஜர் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறீங்களா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கும். அப்ப ஃபங்க்ஷன் நேமு அதுக்கு அனுப்ப வேண்டிய டேட்டா கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கும். இதை செக் பண்ணி பார்க்கறதுனா நீங்க மேலேயே இந்த ஃபங்க்ஷனுடைய புரோட்டோடைப்பை டைப் பண்ணணும். நாம டைப் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன், அதாவது திரும்பி வரக்கூடியது என்னன்னு பாருங்க. ஒரு இன்டிஜர் தான் திரும்பி வருது. அதாவது இந்த ரிட்டர்ன்ங்கிறது இந்த இன்டிஜர் வழியா தான் உங்களுக்கு திரும்பி வரும். அப்ப திரும்பி வரக்கூடிய டேட்டாவை நாம எங்க ஸ்டோர் பண்றோம் பாருங்க, சில ஸ்டோர் பண்றோம். சியும் ஒரு இன்டிஜரா தான் சொல்லியிருக்கோம், அதாவது சி ஒரு இன்டிஜர்னு சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க அனுப்புற ஏபி இன்டிஜர், திரும்பி வாங்கக்கூடிய சி ஒரு இன்டிஜர்.
அப்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்ல நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் கீழே எழுதியிருந்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய பேரு, அதுக்கு என்ன டேட்டா அனுப்பணும், அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன டேட்டா ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற புரோட்டோடைப்பை எழுதணும். கம்பைலர் இந்த லைனையும் நீங்க ஃபங்க்ஷனை கால் பண்றப்போ கரெக்டா ஃபங்க்ஷன் பேரை கால் பண்ணிருக்கீங்களா, அதுக்கு கரெக்டா டேட்டா அனுப்பியிருக்கீங்களா, அதுல இருந்து வர்ற டேட்டாவை கரெக்டான இடத்துல வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணும். இது ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன். இந்த 3 விஷயம் இருக்கணும். இங்க வரும். ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கீங்க. இது வந்து கால். ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் எங்க இருக்குது? ஃபங்க்ஷனுடைய புரோட்டோடைப் எங்க இருக்குது? ஏன்னா புரோட்டோடைப்பை பார்த்து தான் ஃபங்க்ஷன் பேர் கரெக்டா கால் பண்ணிருக்கீங்களா, அதுக்கு கரெக்டான டேட்டாவை அனுப்பியிருக்கீங்களா அப்படிங்கிறத கம்பைலர் செக் பண்ண முடியும். இந்த printf ஃபங்க்ஷன் யார் எழுதியிருக்காங்கன்னா சியினுடைய லைப்ரரிக்காரங்க எழுதியிருக்காங்க. அவங்க std io.hன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சிருக்காங்க. அந்த ஃபைலுக்கு உள்ளார நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு printf, scanfன்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுடைய புரோட்டோடைப்பை அதுக்குள்ளார டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. நாம என்ன பண்றோம்னா அந்த stdio.h ஃபைலை இன்க்ளூட்னா நம்ம ப்ரோக்ராம் கூட ஜாயின் பண்ணிக்க சொல்றோம். அப்படி ஜாயின் பண்றதுனா எப்படி பாருங்க. இது உங்க ப்ரோக்ராம், அது கூட stdio.hங்கிற ஃபைலை ஜாயின் பண்ணிடும். இந்த ஃபைலுக்கு உள்ளார printfக்கான புரோட்டோடைப் இருக்குது. இப்ப உங்க கம்பைலர் முதல்ல இருந்து படிக்குது, printfக்கான புரோட்டோடைப்பை படிக்குது. நீங்க printf கரெக்டா கால் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத படிக்குது. இந்த ஃபைல் கம்ப்யூட்டர்ல இன்க்ளூட்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளார stdio.hங்கிற பேர்ல இருக்குது. இதை நம்ம ஒரு வேர்ட்பேட்ல ஓபன் பண்றோம். இந்த வேர்ட்பேட்ல பாத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுடைய புரோட்டோடைப்பும் டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல find int printfன்னு சர்ச் பண்ண சொல்றோம். சர்ச் பண்ணீங்கன்னா இதுதான் அந்த ஃபங்க்ஷனுடைய புரோட்டோடைப். இந்த ஃபங்க்ஷனுடைய புரோட்டோடைப்பை காப்பி பண்ணிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனுடைய புரோட்டோடைப்பை தான் நாம இங்க ஃபேஸ் பண்ணணும். இதை உங்களால தேடி ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் io.h ஃபைலுக்குள்ள நிறைய கண்டென்ட் இருக்குது. இதை தேடி உங்களால இங்க டைப் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த ஃபைலையே நம்ம ப்ரோக்ராம் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்? இதை வந்து ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்னு சொல்லுவோம். இதை எப்படி பாக்குறீங்கன்னா, நீங்க ஒரு தமிழ்ல லெட்டர் எழுதியிருக்கீங்க. இந்த லெட்டரை இங்கிலீஷ்ல மாத்தணும். இங்கிலீஷ்ல மாத்தணும்னா தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவீங்க. அப்ப இந்த லெட்டர் அவரு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாரு. இந்த தமிழை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணுங்கிறத நாம அவருக்கு தர்ற ஒர்க், அவருக்கு தரக்கூடிய வேலை. நாம என்ன சொல்லுவோம்னா இந்த டிரான்ஸ்லேட்டர்கிட்ட, நீ வந்து A4 ஷீட்டை யூஸ் பண்ணா இடது பக்கம் 1 இன்ச்சு மார்ஜின் கூட லெட்டர் போல்டா எழுது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். இது அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு தர்ற இன்ஸ்ட்ரக்ஷன். அவருக்கு தந்திருக்கிற வேலை இந்த லெட்டரை இங்கிலீஷா மாத்தணும். அவர் லெட்டரை இங்கிலீஷா மாத்திட்டு அதுக்கு மேல A4 பேப்பரை யூஸ் பண்ணா 1 இன்ச்சு கேப் விடுங்கிறலாம் எழுத மாட்டாரு. இந்த லெட்டர்ல என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் அவர் எழுதுவார். இது அவருக்கு தந்த ஒர்க்கு, இது அவருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். உங்க ப்ரோக்ராம கம்பைலர் கம்பைல் பண்ண போகுது. இதுக்கு உள்ளார என்ன இருக்குதோ அதுதான் அது கம்பைல் பண்ணும். உங்க கம்பைலருக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தரீங்க. என் ப்ரோக்ராம கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி stdio.hன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதை என் ஃபைல் கூட ஜாயின் பண்ணிக்க, அதாவது என் ஃபைல்ல அதை பேஸ்ட் பண்ணிக்க. பேஸ்ட் பண்ணிட்டு கம்பைல் பண்ண அப்படின்னு யாருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் தரோம்னா கம்பைலருக்கு தர்ற இன்ஸ்ட்ரக்ஷன். இது கமாண்ட், இது இன்ஸ்ட்ரக்ஷன். கமாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா செமிகாலன் இருக்கும். கம்பைலருக்கு நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா அதுல செமிகாலன் இருக்காது. அப்ப இந்த ஹேஷ் சிம்பிள் நீங்க எப்ப போட்டாலும் நீங்க கம்பைலருக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபியூச்சர் ப்ரோக்ராம் பண்ணும்போது டிஃபைன்னு சொல்லுவீங்க. டிஃபைனை ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு 50ன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி சொல்லுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா
உங்க ப்ரோக்ராம்ல நிறைய இடத்துல நீங்க ஸ்டூடெண்ட் டைப் பண்ணிருப்பீங்க. கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி கம்பைலர்ட்ட சொல்றீங்க. கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி நான் எங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்னு எழுதியிருக்கனோ, அங்கெல்லாம் நம்பர் 50 பேஸ்ட் பண்ணிக்க. அதாவது ஸ்டூடெண்ட்ட எடுத்துட்டு அந்த இடத்துல 50ன்னு பேஸ்ட் பண்ணிக்க. பேஸ்ட் பண்ண பிறகு கம்பைல் பண்ண அப்படின்னு கம்பைலருக்கு நம்ம சொல்றோம். அப்ப உங்க ப்ரோகிராம்ல கம்பைலருக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்க சிம்பல யூஸ் பண்ணணும். ஃபைல இன்க்ளூட் பண்ண சொல்லிருக்கோம். இந்த பிராக்கெட்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த பிராக்கெட்டுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த stdio.h ஃபைல் எங்க இருக்குதுங்கிற லொகேஷன் தான் அதனுடைய அர்த்தம். இந்த மாதிரி பிராக்கெட் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, சில டிஃபால்ட்டா இன்க்ளூட் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளார தான் stdio.h இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்க ஃபியூச்சர்ல நீங்க சொந்தமா ஹெடர் ஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க. அப்படி ஹெடர் ஃபைல் கிரியேட் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி டைப் பண்ண முடியாது. உங்களுடைய ஃபைலுடைய நேம கோட்ஸ டைப் பண்ணுவீங்க. ஏன்னா, இந்த சிம்பிள் நீங்க போட்டீங்கன்னா, டிஃபால்ட்டான இன்க்ளூட் ஃபோல்டர்ல போய் அந்த ஃபைல் இருக்குதாங்கிறத செக் பண்ணும். டிஃபால்ட் ஃபோல்டர்ல உங்க ஹெடர் ஃபைல்லாம் போட மாட்டீங்க. ஏன்னா, அது சியினுடைய லைப்ரரி ஃபைல் போடக்கூடிய இடம். நீங்க ஒரு ஹெடர் ஃபைல கிரியேட் பண்ணீங்கன்னா, வேற ஒரு லொகேஷன்ல தான் கிரியேட் பண்ணுவீங்க. அப்ப இந்த சிம்பிள் போட்டீங்கன்னா, டிஃபால்ட் இடத்துல தேடாத, நான் வேற இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப நம்ம ஃபங்ஷனுடைய புரோட்டோடைப்ப ஆட் பண்ணிட்டோம். ஃபங்ஷன கால் பண்ணிட்டோம். ஃபங்ஷனுடைய டெஃபினிஷன், ஏன்னா ஃபங்ஷன் எழுதியிருக்கணும் இல்லையா? அந்த டெஃபினிஷன் எங்க இருக்குதுன்னா, இந்த ஃபங்ஷன் டெஃபினிஷன மிஷின் லாங்குவேஜா ஏற்கனவே மாத்திருவாங்க. அதுக்கு ஓபிஜேன்னு நேம் குடுத்திருப்பாங்க. உங்க கம்பைலர் இத மட்டும் தான் மிஷின் லாங்குவேஜா மாத்தும். மிஷின் லாங்குவேஜா மாத்திட்டு ஓபிஜே கிரியேட் பண்ணிடும். இந்த ஓபிஜேவ லிங்கர்ல கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அந்த லிங்கர் நீங்க எந்த ஃபங்ஷன் எல்லாம் கால் பண்ணிருக்கீங்களோ, அந்த ஃபங்ஷனுடைய ஃபைல, அதாவது கோட உங்க ஃபைல் கூட ஜாயின் பண்ணி exe கிரியேட் பண்ணிடும். அப்ப கோடு உங்களுக்கு இங்க இருக்காது. கம்பைலர்ல லிங்கர்ல வரும்போது தான் அந்த கோடு உங்க கூட ஜாயின்ட் ஆகும். இந்த லைனை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த stdio.hல இந்த ஃபங்ஷனுடைய புரோட்டோடைப் இருக்குதுன்னு பார்த்தோம். இதுக்குள்ளார இன்னொரு விஷயம் இருக்கும். printfனுடைய ஆப்ஜெக்ட் ஃபைலு எங்க இருக்குதுங்கிற விஷயமும் இருக்கும். அப்ப கம்பைலர் அந்த ஆப்ஜெக்ட் ஃபைல உங்க ஃபைல் கூட லிங்க் பண்ணிடும். கம்பைலரை பத்தி முழு விஷயமும் நான் சொல்லல. ஒரு 2வது கிளாஸ்ல கம்பைலரை பத்தி இந்த அளவு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த கிளாஸ் டோட்டலா வந்து ஒரு 60 கிளாஸஸ் வரும். ஒவ்வொரு கிளாஸும் 20 மினிட்ல இருந்து 30 மினிட் வரை இருக்கும். லாஸ்ட் ஒரு 2 வீடியோ கம்பைலர் லிங்கரை பத்தி ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அதுல மேக்ரோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி ஃபங்க்ஷனை பத்தியும் நான் முழு விஷயம் சொல்லல. சிம்பிளா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா டேட்டாவை இது அனுப்பும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டேட்டாவை அப்படியே அங்கே போயிடும்னு நினைக்காதீங்க. இதுல இருந்து காப்பி பண்ணி தான் கொடுக்கும். ஃபங்க்ஷனை பத்தியும் நம்ம 2-3 கிளாஸஸ் பார்ப்போம். அதுல ஃபங்க்ஷனை பத்தி ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி சி ப்ரோக்ராம் கத்துக்கும்போ மெமரியில என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே தெரியணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராம்ல பாயிண்டர்னு ஒன்று இருக்குது. அது மெமரியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. மெமரியில கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட் எல்லாமே இருக்குது. அந்த செக்மெண்ட்லாம் என்ன நடக்குது, டேட்டா எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால ஸ்டார்டிங்ல இருந்து மெமரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த வீடியோ கிளாஸஸை வந்து அனிமேஷன் பண்ணோம்னா நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவு அனிமேஷன் பண்ணுவோம். வேணா இப்ப சிம்பிளா இந்த ஹெடர் ஃபைலை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்த்துக்குவோம். இந்த ஃபைல்ல டிஃபைன் ஸ்டூடெண்ட் 15 எழுதியிருக்கோம். இது கம்பைலருக்கு நம்ம தர இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நான் எங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்னு போட்டிருக்கணும் அந்த இடத்துல 50 ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 15 வருது. இதுல இந்த லைனை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்றோம். இதை இப்போ கம்பைல் பண்ணி பார்க்குறோம். கம்பைல் பண்ணோம்னா உங்களுக்கு எரர் வரும். என்ன எரர் வரும்னா, ஸ்டூடெண்ட்னா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு எரர் மெசேஜ் வருது. நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்றோம். நோட் பேட்ல அந்த லைனை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம சேவ் பண்ணணும். இதை எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னா, உங்க சோர்ஸ் கோடு எந்த டைரக்டரியில் இருக்குதோ அந்த டைரக்டரியில் தான் நீங்க சேவ் பண்ணணும். சோர்ஸ் கோடு எந்த டைரக்டரியில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்குவோம். சோர்ஸ் கோடு இருக்கிற டைரக்டரியில நம்ம இதை சேவ் பண்ண போறோம். சேவ் ஆஸ். இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. மை ஹெடர் டாட் ஹெச்னு சேவ் பண்ணிக்கிறீங்க. டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி டபுள் கோட்ஸை நீங்க ஓப்பன் பண்ணிக்கிறது நல்லது.
அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இந்த ஹெச் டாட் டெக்ஸ்ட்னு போட்டுரும். ஏன்னா அது வந்து நோட்பேடு டிஃபால்ட்டா டெக்ஸ்ட்டுங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் பண்ணும். இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த எக்ஸ்டென்ஷனில் தான் உங்களுக்கு சேவ் ஆகும். நம்ம சோர்ஸ் கோடு, அதாவது இந்த ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய ஃபோல்டரில் இதை சேவ் பண்ணிட்டோம். சோர்ஸ் கோடில் இன்க்ளூடு மை ஹெடர் டாட் ஹெச்ன்னு சேவ் பண்ணிட்டு இப்போ ஒரு தடவை கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணோம்னா திரும்பவும் உங்களுக்கு எரர் மெசேஜ் தான் வரும். ஹெட்ரு ஃபைலை காணோம் அப்படின்னு உங்களுக்கு எரர் மெசேஜ் வருது. காரணம், இந்த மாதிரி நம்ம போட்டிருந்தோம்னா டிஃபால்ட்டு லைப்ரரியில் இன்க்ளூடு ஃபோல்டரில் தான் போய் தேடும். நாம் அந்த ஃபோல்டரில் இந்த ஹெட்ரு ஃபைலை சேவ் பண்ணலை. அதனால உங்களுக்கு எரர் மெசேஜ் வருது. இதுவே நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கோட்ஸ் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கோட்ஸ் போட்டுக்கிறோம். கோட்ஸ் போட்டுட்டு இப்போ ஒரு தடவை கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் வராது. அப்போ கோட்ஸ் போட்டோம்னா ஹெட்ரு ஃபைல் எங்கே தேடும்னா இந்த ப்ரோக்ராமுடைய சோர்ஸ் கோடு எங்கே இருக்குதோ அங்கே போய் தேடும். அங்கே தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்போ ப்ரோக்ராமை ரன் ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். ப்ரோக்ராம் ரன் ஆகுது. இப்போ என்ன நடந்திருக்கும்னு பாருங்க. ஹெட்ரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஹெட்ரு ஃபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை காப்பி பண்ணி கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சோர்ஸ் கோடில் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்படி ஃபேஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு கம்பைல் பண்ணோம். இதே மாதிரி stdio.h ஃபைலையும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிடும். ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கம்பைல் பண்ணும். இந்த ஹெட்ரு ஃபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டோடைப் இருக்கும். அதில் printfக்கு என்ன ப்ரோட்டோடைப் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கும். மற்ற எல்லா லைன்ஸையும் ஒமிட் பண்ணிடும். இந்த /n %d பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.